பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இடன் ஜெம்ஸ், மறைந்துள்ள முத்துக்கள். என்னது அது? ஆமாம், வேதத்தில் அநேக சத்தியங்கள் இருக்குங்க. நம்ம சிலதெல்லாம் அதிகம் நம்ம மனசில் நம்ம ஏற்றுக்கிறதில்ல, சிலருக்கு அந்த சத்தியங்கள் தெரியறதும் இல்லை. அப்படிப்பட்ட காரியத்தில் ஒரு சின்ன சம்பவம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன சொல்லட்டுமா? முழு இரவு ஜெபம். விசுவாசம் இல்லாமல் ஊக்கமாய் ஜபித்த முழு இரவு ஜபத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏரோது மன்னன், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 18 வரை. ஏரோது மன்னன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருந்த அவருடைய 12 சீஷர்களில் யாக்கோபை கொலை செய்கிறார். இது யூத மக்களுக்கு மிகவும் பிரியமாக இருக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த சீஷனை டார்கெட் பண்ணுறாரு. யார் அது? பேதுரு கொண்டு போய் சிறைச்சாலையில் போட போகிறார். அது பஸ்கா பண்டிகை காலமாக இருந்ததுனால அது என்ன பண்ண முடியாது, அவரை கொலை செய்ய முடியாததுனால காவலர், கடுங்காவல். எப்படின்னா 4 வகுப்புகள், 4 வகுப்புகளுக்கும் காவலர்கள், அதுக்கும் மீறி உள்ள சிறைச்சாலைக்குள்ளே அவருடைய 2 கைகளையும் கட்டியிருக்கிறாங்க செயினில். வாஸ் செயின்ட். அந்த 2 பக்கம் 2 போர் சேவகர்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன தெரியுமா? பேதுருடைய விசுவாசம் அமேசிங். அவர் என்ன பண்ணுறாரு, நல்லா தூங்கிட்டு இருந்தார். பிரியமான, இன்றைக்கி கர்த்தர் நமக்குள்ளே ஒரு ட்ரையல்குள்ளே போகிறாருன்னா அவர் மேலே உள்ள பற்றுதல்ல, அவர் மேலே உள்ள விசுவாசத்தை நம்மளால் இப்படி இருக்க முடியுமா? ஓகே, கடந்து சொல்லுவோம். இப்போ என்ன ஆகுது, இதை பார்த்த உடனே அவர் கூட அந்த விசுவாசிகள், ஆதித்தரச்சபை விசுவாசிகள் என்ன பண்ணுறாங்க, ஊக்கமாக ஜெபம் பண்ணுறாங்க. ராத்திரியெல்லாம் ஆண்டவரே பேதுரு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஜெபம் பண்ணுற நேரத்தில் இங்கே ஒரு அற்புதம் நடக்குது. இங்கே செகண்ட் பாயிண்ட் நான் கொடுக்க விரும்புகிறேன். என்ன தெரியுமா? நீங்களும் நானும் எப்பொழுதுமே நம்மளை சுற்றி ஒரு விசுவாச கூட்டத்தாரோடு ஐக்கியம் வைத்திருப்பது நல்லது. ஒருவரை ஒருவர் ஜெபத்தில் தாங்குவது. நிச்சயமாக அதுக்கு நல்ல பலன் உண்டுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பொழுதுமே உங்களை சுற்றிலும் ஒரு விசுவாச கூட்டத்தாரோட ஃபைன். இந்த ஜெபம் பண்ணிகிட்ருக்க வேலையில் இந்த காவல்களை எல்லாம் கடந்து ரூம்குள்ளே தேவதூதன் போகிறாரு. அமேசிங். என்ன பண்ணிட்டா தெரியுமா? தூங்கிட்டு இருந்த பேதுரை தட்டி எழுப்பி, எழுந்துரு, சீக்கிரம் செருப்பை போட்டுக்க, ட்ரெஸ்ஸை மாட்டு, என் கூடையே வா, அசால்ட்டாக கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பெரிய இரும்பு கதவு தானாக திறக்குது. கொண்டு போய் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் நிறுத்திட்டு தேவதூதன் போயிட்டார். போன உடனே தான் தெரியுது, ஓஹோ நமக்கு விடுதலை ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் உணர்ந்து அவர் என்ன பண்ணுறார், நேராக அந்த விசுவாச கூட்டத்தார் ஜெபிக்கிற வீட்டுக்கு போயிட்டு டக்குன்னு தர்றார். இங்கே தான் நம்மளுடைய முக்கியமான இடன் ஜெம்ஸ். ஹூஸ் த ஜெம்? யார் அந்த முத்து? வரப்போகிறாங்க பாருங்கள். அவர் தட்டின உடனே என்னாச்சு, உள்ளேருந்து ஒரு சின்ன பொண்ணு ஓடி வந்து ஒட்டு கேட்குறா. யார் அது? அது யாராக இருக்கும் ராத்திரி நேரம் அப்படின்னு பார்த்தா அது யாரும் இல்லை, பேதுரு. ஐயோ, பேதுரு வந்துட்டாருன்னு கத்துறாங்க. உங்க பாருங்களேன், அந்த சின்ன பிள்ளைக்கு என்ன ஒரு விசுவாசம். ஏன்னா உள்ளே ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அவங்க ஜெபத்தை கேட்டு என்ன பண்ணிட்டார், பேதுரு வந்துட்டாரு, விசுவாசம் வந்துடுச்சு. உள்ளே போய் சொல்கிறா. உங்களை போல் என்ன போல் பெரியவங்களுக்கு எப்போதுமே இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கிற விசுவாசம் இருக்கிறது இல்லைங்க. ஊக்கமாக ஜெபிப்போம். ஆண்டவர் எப்படி செயல்படுகிறாருன்ற விசுவாசத்தை நம்ம இழந்து போயிடுவோம். சர்வ வல்லவருடைய சித்தம் என்ன என்பது சின்னத்தை தவறு விடுகிறோம். அவர் என்ன பண்ணார், அந்த இடத்துல சொன்ன உடனே அவங்கள, ஏய் உனக்கு நான் பைத்தியம் பிடிச்சிருச்சா, பிதற்றுகிறாய் அப்படின்னு. ஆனாலும் அந்த பிள்ளை விடலையே. இல்லை, அது பேதுரு தான் அப்படின்னு சொன்னாங்க. 2வது முடியும் அவங்க என்ன சொன்னாங்க, அது தேவதூதனாக இருக்கலாம். ஏன்னா அந்த காலத்தில் தேவதூதர்களோட அவங்களுக்கு இந்த மாதிரியான இன்டர்வென்ஷன்ஸ் இருந்திருக்கு. அந்த பொண்ணு பேர் என்ன தெரியுமா? ரோதை. அந்த ரோதையில் இல்லை பேதுரு தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே இவங்க எழுந்து போய் பார்த்தா உண்மையிலே அங்கே யார்? உண்மையிலே பேதுரு தான் வந்திருக்கிறாரு. அப்போ கதவை திறந்து பேதுருவை உள்ளே கொண்டு போகிறாங்க. அவர் அமைதியாக இருக்கும்படியாக உள்ளே போகிறார். இதுன்னு இப்போ கற்றுக்கொள்கிறது என்னங்க அற்புதம் இல்லை? ஒரு சிறு பிள்ளையோட விசுவாசம் ராத்திரி ஃபுல்லாக ஜெபிக்கிறாங்க. பேதுரு வந்த உடனே ஆண்டவர் பேதுருவை அனுப்பிட்டார். கரெக்டாக பிலீவ் பண்ணலா? ஆனால் முழுயிலும் ஊக்கமாக ஜெபித்த அவர்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை. எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க? அதுக்கு தானே. ரோடா இஸ் அ இடன் ஜெம்ஸ். நமக்கு இருக்கிற இடன் ஜெம்ஸ் என்ன? நம்மளை யோசித்து பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கிற அநேக காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். விசுவாசிங்க, நிச்சயமாக கர்த்தர் ஒருபோதும் நம்மளை கைவிடுகிறவரே இல்லை. ஜெபிப்போமா?
ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற காரியங்கள் நிச்சயமாய் உம்முடைய கரங்களிலிருந்து உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்கிற விசுவாசத்தை எல்லா சூழ்நிலைகளும் நாங்கள் அபியாசப்படுத்த கிருபை பாராட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பரம தகப்பனே. ஆமேன். தேங்க்யூ.